ஆமாங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்க எங்களோட தலைப்பு வந்து வீட்ல இருந்து பணி செய்யறது தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து வீட்ல இருந்து பணி செய்யறத ஏன் விரும்புகிறோம் அப்படின்னீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ நான் காலையில் எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எந்திரிச்சு அப்புறம் ஒரு மணி நேரத்துலையோ இல்லை 2 மணி நேரத்துலையோ என்னோட வேலையை என்னால் தொடர முடியும். இதுவே நான் அலுவலகத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிச்சு நான் கிளம்பி என் பசங்களை கிளப்பி என் பசங்களை கிளப்பி எங்க வீட்டுக்காரரை கிளப்பி மதிய உணவு அப்பா வீட்டுக்காரரை கிளப்பியா என்ன காமெடியா இருக்குது சொல்லுங்க. பசங்களை கிளப்பி வீட்டுக்காரருக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டாமாங்க. அதற்கான இதற்கான கீயக்கான எதிங்க அதிக அவரை கேட்டா வேற மாதிரி சொல்றாருங்க. இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் புடவைய கூட அயன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? வாங்க. மதிய உணவு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ராத்திரி உணவு நாங்க இவங்க சொல்றாங்க கடையில வாங்கிக்கலாம். நீங்க எங்க கடையில வாங்குற மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நம்ம அஸ்வினி சகோதரி சொல்றாங்க, அலுவலகத்துக்கு போறதுனால அலுவலகத்துல வந்து பணம் மிச்சமா. இவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து இவங்க அடுப்படியிலே இருக்கிறேன், அவங்களோட நேரம் எல்லாம் செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம வீட்டுல இருந்தாதாங்க நம்ம கையில நம்மளோட நேரம் எல்லாமே இருக்கு. 24 மணி நேரத்தையும் நான் நினைச்ச மாதிரி செதுக்குவேங்க. அப்படி அச்சு செதுக்குவேங்க. அந்த மாதிரி நான் வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், என் நேரத்தை என் டிராபிக்கோ இல்ல யாரோ வந்து அவங்க வந்து ஆண்டுட்டு போவாங்க அந்த நேரத்தை. அந்த 24 மணி நேரம் என் கையில நான் அப்படி என் ஆரோக்கியத்துக்கு ஒரு 2 மணி நேரம், என் குடும்பத்துக்கு 2 மணி நேரம், என் குடும்பத்துக்கு 2 மணி நேரம், என் வேலைக்கு எல்லாத்தையும் நான் வந்து அப்படி கரெக்டா நான் பண்ணுவேங்க. அதனால எனக்கு வந்து வீட்ல இருந்து வேலை பாக்குறதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருக்கா? பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிச்சிருக்குங்க. என் வீட்டுக்காரரை பத்தி எனக்கு தெரியாது. அவர் அந்த ஒரு சில 20% பீப்புளா இருக்கலாம், எனக்கு அவரை பத்தி தெரியாது. ஆனா 80% 90% யாரு வம்பு தும்பு காட்சி போனா எல்லாரோட மைண்ட் வாய்ஸையும் போடுறாரு பாருங்க, இன்க்ளூடிங் மீ. ஆமாங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. இதுல வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் குறிப்பா பெண்களுக்காக சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வரங்க. நான் வந்து இத வரம்னே சொல்லுவேன். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் இந்த வரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு 2 குழந்தைங்க. நான் வந்து கூட்டு குடும்பமா இருந்தோம். அதனால என்னால இலக்கை நோக்கி என்னால பயணம் செய்ய முடிஞ்சது. ஏன்னா நான் கூட்டு குடும்பமா இருந்ததுனால. ஆனா என்ன விட திறமைசாலியான என்னோட தோழிகள் நிறைய பேரால அந்த பயணத்தை தொடரவே முடியல. அவங்க எல்லாருமே குடும்ப பொறுப்புக்காக, குடும்பத்துக்காக, அவங்க குழந்தைகளை பார்க்கணுங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தினால அவங்க வந்து அவங்களோட பாதையை மாறி அவங்க இப்போ அவங்க எல்லாம் என்னை விட ரொம்ப திறமைசாலிங்க. அவங்களுக்கு திறமை அவ்வளவு இப்ப இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய சிஇஓவோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அதெல்லாம் பேசவே விட்டுருக்க மாட்டாங்க அவங்க. அதனால இது வந்து ரொம்ப ஒரு வரம். இந்த வரம் வந்து கோவிடுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. இளம் தாய்மார்களெல்லாம் இதை கொண்டாடணுங்க. நாம வந்து ராத்திரி எல்லாம் குட்டி பசங்களை வச்சுட்டு ராத்திரி ஃபுல்லா முடிச்சிட்டு மறுபடியும் காலையிலயும் போய் வேலை செய்யலாம். காலையில எழுந்திருச்சு குளிக்காம பல்லு விளக்காம நேரா லேப்டாப்ல உட்கார்ந்துடலாம். எங்களுக்கு ட்ரெஸ் கூட என்னத்தையோ வந்து கோட்டை மாட்டிட்டு ஹலோ அப்படின்னு மாட்டாங்க. ஈஸியா முடிச்சிருங்க எங்களுக்கு. இவங்க மாதிரி செலவு மிச்சங்க. அவங்க மகிழ்ச்சியை பாருங்க. அப்படியே காலையில எந்திரிச்சு எதுவும் பண்ண தேவையில்ல, லேப்டாப்ல உட்காரலாம், அப்படியே பண்ணலாம். நடத்துங்க நீங்க வாங்க. எல்லாத்தையும் கிளப்பி வெளியில அனுப்பிச்சுட்டு அப்பாடி அப்படின்னு நம்ம உட்கார பாருங்க. அதுல இருக்கிற ஆனந்தம் இவங்களுக்கு அதுல இருக்க சுகம், அதுல இருக்கிற ஆனந்தம் பாவம் அவங்க யாருக்குமே தெரியலைங்க. ஆனா வேற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், காலையில எந்திரிச்சு நீங்க லேப்டாப்ல உட்காந்துருவீங்களா, அவருதான் வந்து கிச்சனுக்கு போகணுமாமே அப்படின்னு உங்களுக்கு யாரோ தவறா சொல்லிருக்காங்க. அவரு இப்ப கதர்னது எனக்கு கேட்டதுங்க வரதுக்கு முன்னாடி. இத பாருங்க, அதாவது என்னைக்காவது ஒரு வேலை செஞ்சுட்டு அவங்க எல்லாம் கதருவாங்க. நாங்க 3 வேலையும் செய்யறோங்க. நாங்க வந்து 3 வேலையும் அது எப்படி செஞ்சுதான் ஆகணும். எதையாவது ஒரு சனி ஞாயிறுல ஒரு சமையலை செஞ்சுட்டு அவங்க போடுற சீன் இருக்கு. அத வச்சுட்டுலாம் நீங்க பேசாதீங்க. 3 நேரமும் 3 பொழுதும் நாங்க குழந்தைங்களை பார்க்கணும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வீட்டுல இருக்கிறப்போ சந்தோஷமா வீட்டுக்கு போனேன்னா எங்க அம்மாவோ இல்ல யாரோ வீட்டுல இருந்து வாமா கண்ணு சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம கூட ஏதாவது கூட்டு போக வேண்டியதா இருக்கு. அதுங்க பாவம், அதுங்களால வந்த உடனே ஏதாவது ஒண்ணு இந்த இதை சாப்பிடு அதை சாப்பிடு கொடுக்கறதுக்காக ஆள் இல்ல. இப்ப நான் அலுவலகத்துக்கு சென்றேன்னா, இதுவே நான் வீட்டுல இருந்தேன்னா என் பசங்க வர்றப்போ ஒரு சந்தோஷமா ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செஞ்சு கொடுப்பேன். அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு ஆபீஸ்ல கூட கிடைக்குமா? கண்டிப்பா அலுவலகத்துல இருக்கு இல்லங்க. நம்ம இந்த ஷார்ட்ஸ் பாக்குறது அத மறந்துட்டீங்க. ரீல்ஸ் பாப்போம்ல, அத மறந்துட்டீங்க. இப்ப பாருங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க எல்லாம் எந்த காலத்துலங்க இருக்காங்க?
வாங்க வாங்க, இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்ப வந்து இதை அனுபவிக்கிறதை விட்டுட்டு நீங்களும் இன்னும் அந்த கால நான் கிளம்பி அலுவலகத்துக்கு தான் செல்வேன் அப்படியே இருக்காங்க. வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து எல்லாமே ஆர்டிபிஷியலா மாறிட்டு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆட்டி படிக்கிற காலத்துல போய் இவங்க ஆபீஸுக்கு போறாங்களா? நான் இங்க இருந்தே கட்டுவேங்க என் கம்ப்யூட்டரை. அவங்க எல்லாம் அவங்க பார்ட்னரோட நலனை பாக்குறாங்க. நீங்க அதை நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அதுதான் நான் அப்பவே சொல்லிட்டேன். ஒரே பதில், நான் 80% மக்களுக்காக பேசுகிறேன். அந்த 20% பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்படி தெரியல, நீங்க மாத்தி சொல்றீங்க. மக்கள் அவங்க மட்டும் தான் அழுகுறாங்க. நாங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 80% அதுக்கு மேற்பட்ட முக்கியமா பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாவும் சிரிச்சுக்கிட்டே. பெண்கள் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுல மகிழ்ச்சி தானே எல்லாருக்கும். இல்ல போலியே, எல்லாம் கைத்தட்டலே இல்லையே. என்னங்க இப்படி பண்றீங்க? காமெடி கிமெடி பண்ணலையே. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறதுனால ஒருத்தர் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கு. முன்ன நம்ம ஆபீஸ் போயிட்டு நம்ம வந்தோம்னா எரிச்சலா தான் இருக்கும். யாரை பார்த்தாலும் என்னப்பா இது, நானே இப்பதான் வந்தேன். எது வந்து பசங்க வந்து எந்த கேட்டா நானே இப்பதான் வந்தேன், நானே, இது ஒரு டயலாக் தான். நானே இப்பதானே வந்தேன், நானே சாப்பாடு, நானே இப்பதானே வந்தேன், எல்லாத்துக்கும் இந்த ஒரு டயலாக். இதுவே நான் வீட்டுல இருந்தேன்னா இந்த மாதிரி எனக்கு என்னோட மனம் வந்து அப்படி இருக்காது. நான் என் நேரத்தை என்னோட ஆரோக்கியத்துக்கும் என்னோட குடும்பத்துக்கும் நான் செலவு பண்றதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பேன். சோ நம்ம மகிழ்ச்சியா வாழணும்னா நம்ம வீட்டுல இருந்து வேலை பார்க்கறது தான் மிகச்சிறந்தது என்று சொல்லி வீட்டுல இருந்து வேலை பார்ப்பதே நல்லது. பொறிச்சு தள்ளிட்டாங்கல்ல, வாங்க பொறிச்சு தள்ளிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே இவங்க.